இது வந்து விவேகானந்த கொஸ்டின் வந்து இதுல நான் வந்து லைன் டாக்டர் ஒய்வேஸ் ரெட்டி, கோல்டன் ஜூப்ளி சோஷியல் ஒர்க்கர். இன்று வந்து நம்ம கவர்னர் ரெஸ்பிள் விசிட், நம்ம லயன்ஸ் கிளப் ஆஃப் ஒசூர் மெயினில் கவர்னர் விசிட் நம்ம கவர்னர் வந்திருக்காரு. அப்படியே அவர் வந்து இந்த நான் வந்து இந்த எக்ஸிபிஷன் ஹால், நம்ம அவார்ட்ஸ் எக்ஸிபிஷன் ஹால் வந்து நமக்கு வந்து இந்த அவார்டு வரும்னு சொல்லிட்டு பத்மஸ்ரீ அவார்டு வரும்ட்டு 2 இயர்ஸாக வெயிட் பண்ணி இந்த இயர் கேரண்டி வரும்ட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் இது வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்தப்பறம் தான் இது இனாக்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த இயர் அது வந்து நமக்கு வரவில்லை. சரி, இன்றைக்கி வந்து சடனாக மார்னிங் வந்து நம்ம கவர்னர் கூப்பிட்டு இனாக்ரேட் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி அவர் வந்திருக்காரு, இனாக்ரேட் பண்ணார். இதுவும் வந்து முதல்ல 25 இயர்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து வேல்யூ தெரியாது. நான் பத்மஸ்ரீ அவார்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஏதோ அவார்ட்ஸ் வந்திருக்கேன்ட்டு மூட்டை கட்டி எல்லாம் வச்சுட்டேன். ஒரு மூட்டை என்ன ஆகி போச்சுன்னா நியர்லி ஒரு 40 to 50 இது. அப்போ வந்து குவாலிட்டி இல்லை, ஒன்றுக்கு ஒன்று இதே போச்சுன்னா எல்லாம் ஒட்டுட்டு எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகும். அந்த மாதிரி போச்சு. இன்னொரு மூட்டை வந்து ஒருத்தர் வந்து யாரோ மேனுஃபேக்சரர்ஸ், நம்ம பேர் சொல்லக்கூடாது, ஒரு இது அவார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து, சார் நான் வந்து அவார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்கள் அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு 1 month எனக்கு கொடுங்க சொன்னார் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. கொடுத்த உடனே அவர் லாஸ்ட்டில் வந்து ஒரு 6 months வச்சுருந்தார். லாஸ்ட்டில் வந்து ஆளே இல்லை வசூரில். ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன், ஒரு மிஸ்ஸஸ்ஸு. அவர் லாஸ்ட்டில் வசூலனே எல்லாரும் போயிட்டார், ஏதோ கடன் வாங்கிட்டு. அது ஒரு போயிடுச்சு. ஒரு 100 அவார்ட்ஸ் வந்து ஸ்பாயிலே போச்சு. இது வந்து எப்போ நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, ஒருத்தர் பெங்களூரில் இருந்தால் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன், அப்போ கவர்னராக இருந்தார். அவர் வந்து விசிட் கொடுக்கும்போது வந்து அந்த அவார்ட்ஸ் மூட்டை காட்டினேன் நான். அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு தெரியாது, எப்போன்னா ஒரு நாள் வந்து இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும், நீங்கள் இனிமேல் அட்லீஸ்ட் டுடே ஆன்வார்ட்ஸ் யூ ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் அவார்ட்ஸ், எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, ஸ்பாயிலாக வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அன்றைக்கிலேருந்து நியர்லி ஒரு 20 years தான் நான் வந்து இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். 20 years போயிடுச்சு, 20 years மட்டும் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஏதோ பத்மஸ்ரீ வாங்காத ஒரு மாட்டே ஏற்றுருமா, எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கு. அந்த எல்லா சப்மிட் ப்ரொஃபைல் கூட வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லா கேரண்டி உங்களுக்கு வரணும், உங்களுக்கு வராது வேறு யாருக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணார். அப்ரிஷியேட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து அங்கே டெல்லியில் வந்து நமக்கு வந்து யாரும் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணாத ஆள் இல்லாத போயிடுச்சு. சரி யாரோ ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கேரண்டி வரேன்னு சொன்னார். அவர் நம்பிட்டு நான் சும்மா இருந்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து டெஃபினட்டாக வந்து யாரும் இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸோ நான் வச்சுட்டு அதை வாங்கணுன்ட்டு எனக்கு ஆசை. ஏன்னா அந்த பத்மஸ்ரீயும் வாங்கணுன்ட்டு தான் நான் வந்து முதலேருந்து ஆசை இருக்குது. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இந்த அவார்ட்ஸ் வச்சுட்டு தான் அந்த அவார்டு வரும், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இது எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ஒசூர் ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸு, ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க? அவார்ட்ஸ் வந்து 250க்கு மேலே இருக்கணும் என்னுடைய அவார்ட்ஸு. முக்கியமானது என்ன சொல்லுங்கள்? முக்கியமான எல்லாம் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் பத்மஸ்ரீ கீழே இருக்கிறது எல்லாம் வந்துடுச்சு. பத்மஸ்ரீ வரைக்கும் வந்துடுச்சு, எல்லாம் கவர்மெண்ட் அவார்ட்ஸும் வந்துடுச்சு, எல்லாம் வந்திருக்கு. பத்மஸ்ரீ தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்க்கலாம். பத்மஸ்ரீ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஒன்று பத்ம விபூஷன் வரும், எல்லாம் வரும். அதுக்கு வந்து பேசிக் வந்து பத்மஸ்ரீ வரணும். தேங்க்யூ பாரு. தேங்க்யூ. அடுத்து
எங்களுடைய அருமை நண்பர் கருப்பூர் சேர்மன் அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் சாதனை இருக்கிறார். அடுத்து